அன்பான நண்பர்களே, நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சுட்டு ஒழிச்சுக்குவாங்க. போய் மாஸ்க் போட்டுக்குவாங்க, ஹெல்மெட் போட்டுக்குவாங்க. பெரிய பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா மூச்சையை கவர் பண்ணிட்டு போவாங்க, ஒன்லி கண்டு மாத்திரம் தெரிகிற மாதிரி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் இந்த கேமராவை மறைக்கலாம், போலீஸை மறைக்கலாம், ஆனால் இயேசுவின் கண்களை எதை வச்சு மறக்க முடியாது. பைபிள் என்ன சொல்லுது தெரியும்? எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியேறதுமா இருக்கிறது. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கான் ஆண்டுடைய கண்களுக்கு. அவர் வானத்துக்கு மேலே 3 வானத்துக்கு மேலே இருந்தாலும், அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கிளியராக நம்மளுக்கு தெரிதான் எல்லாரையும். நம்ம எதை வச்சு நம்ம போய் ஒழிச்சிக்க முடியாது, சீக்கிரட்டாக வச்சுக்க முடியாது, மூடி வைக்க முடியாது எதையும். அதுதான் அங்கே தாவீது தப்பு பண்ணுறாரு. தாவீது பத்சேபாளோட உறவை வைத்து அவருடைய கணவனை கொண்டுட்டு பாவத்தை மூடலான்னு பார்க்குறாரு. ஆனால் நாத்தான் வந்து சொல்லும்போது தப்பை ஒத்துக்கொள்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ப்ராவர்ப்ஸ் சொல்கிறார், அவர்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் கூட நம்ம தான் மறைஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவரும் அவர் மூஞ்சை மறைச்சிக்கிறாரு நமக்கு. ஏன்னா நம்முடைய பாவங்களே அவருடைய மூஞ்சி நமக்கு மறைக்குது. நம்ம பாவம் செய்யாத படிக்கு, ஒளிஞ்சிக்காத படிக்கு, பயந்து ஓடாத படிக்கு என்ன பண்ணணுமா? அவருடைய வாக்கை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கணுமா? தாவீது சொல்றார் 119 சங்கீதத்தில். நம்ம வச்சுட்டு இருக்கிறோமா பாவம் செய்யாம இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், எரேமியாவில் சொல்றார் ஆண்டவர் 23 யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று அவர் சொல்லுகிறார். கடலுக்கு ஆழத்துல போனாலும் ஆண்டவருக்கு தெரியும், பூமிக்கு மேல போனாலும் தெரியும், யாராலும் மறைக்க முடியாது. ஆகவே ஆண்டவரோடு உறவு வச்சுக்கும், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஆதாம் எவ்வளவு போய் மறைந்து கொள்ள வேண்டாம். நம்ம வாங்க, அனனியா சப்புரால் ஒதுக்கி வச்சது போல ஒழுக்கி வச்சாலும் அது வெளிப்படுத்தப்படும். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா கூட ஒப்புரவோம், பாவத்தை அறிக்கையிடும். அவர் நம்ம மன்னிச்சு மறக்கிற தேவை. அவரோடு உறவு வச்சுக்கோம், பயந்து ஒழியாம சந்தோஷமா வாழும். May God bless you, my friends. Thank you. Bye-bye.